அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் காவலர் போட்டித் தேர்வு பயிற்சி மையம் நடத்திய போலீஸ் மாதிரி தேர்வு 11 அந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. அதே போல் அரசு நடத்திய வினாத்தாள்களில் உள்ள கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094 இதற்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உளவியல் பகுதிக்கு தேவையான ஒவ்வொரு கருத்துக்கும், அதாவது ஒவ்வொரு தலைப்புக்கும் தேவையான வீடியோக்கள் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாதிரி தேர்வு 11 இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை பார்க்கப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசிய மொழியில் 134 என்றால் யூ ஆர் வெல் என்றும், 758 என்றால் தே கோ ஹோம் என்றும், 839 என்றால் வி ஆர் ஹோம் என்றும் பொருள் எனில் கோ என்பதனுடைய ரகசிய மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த 134 அப்படின்னா யூ ஆர் வெல், 134 அப்படின்றது யூ ஆர் வெல். சரி, அடுத்தது இந்த 134க்கும் இந்த 758லையும் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு நம்பருமே காமனாக இல்லை. இதில் 1 3 4ன்னு இருக்குது. இதில் 7 5 8ன்னு இருக்குது. எதுவுமே காமனாக இல்லை. சரி, அதை விட்டுருங்க. அப்போ அடுத்தது காமனாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 839க்கும் 134க்கும் எது காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது. சரி, 839னா வி ஆர் ஹோம், 839. இப்போ வி ஆர் ஹோம். சரி, இப்போ இது ரெண்டுத்துலேயும் 3, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வாக்கியத்துலையும் எது பொதுவாக இருக்குன்னா ஆர் பொதுவாக இருக்குது. ஸோ அப்போ 3ன்றது ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த 758க்கும் 839க்கும் பொதுவாக இருக்கிறது 8 பொதுவாக இருக்குது. அதாவது 758ன்றது தே கோ ஹோம், 758 தே கோ ஹோம். சரி, இப்போ இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது. அப்போ இதுலேயும் ஹோம் இருக்குது, இதுலேயும் ஹோம் இருக்குது. ஸோ அப்போ 8ன்றது ஹோம். இவ்வளோதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. சரி, அப்போ இந்த 75 இருக்கு இல்லையா, 758ல் 75 இருக்குது. இங்கே தே இருக்குது, கோ இருக்குது. அப்போ கோன்றது 7ஆ இல்லை 5ஆன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷனில் கண்டுபிடிக்க இயலாது அப்படின்றது தான் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது, மணியினுடைய அம்மா என் அம்மாவினுடைய ஒரே மகள் என்று பிரபு சொன்னால் மணியின் அம்மாவிற்கு பிரபு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மணியினுடைய அம்மா என் அம்மாவினுடைய ஒரே மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? பிரபுவோட அம்மாவோட ஒரே மகளா. சரியா? அப்போ யாருன்னா சகோதரன் அப்படின்ற மாதிரி வரும். மணியினுடைய அம்மாவிற்கு பிரபு என்ன உறவு அப்படின்றது சகோதரன் அப்படின்றது வரும். சரியா? இதை கொஞ்சம் நீங்கள் இந்த உறவுமுறை கணக்குகளில் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த போல் உங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய உறவு முறையை ரியலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டயக்ராம் ஒன்று வரையுங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சி அது மூலமாக நீங்கள் கண்டுபிடிங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது 53வது கொஸ்டின், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், ப்ளஸ் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், மைனஸ் என்பது ப்ளஸ் எனவும் அமைந்தால் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா குறிகளை மாற்றிய பிறகு போர்ட் மாஸ் ரூல்.
சரியா? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 60. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வகுத்தல் இருக்குது. ஓகேவா? வகுத்தல்னா என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல்னா பெருக்கல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பெருக்கல் 400. அடுத்த கொஸ்டினில் வந்து ப்ளஸ் 20ன்னு இருக்குது. ப்ளஸ் என்பது வகுத்தல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வகுத்தல் 20 மைனஸ் 70. மைனஸ் என்பது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் என்பது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ப்ளஸ் 70. அடுத்தது பெருக்கல் 90. பெருக்கல் என்பது மைனஸ், அப்போ மைனஸ் 90 ப்ளஸ் 30. ப்ளஸ் என்பது வகுத்தல், வகுத்தல் 30. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குறிகளை வந்து மாற்றிடுறோம். சரி, இப்போ அடுத்தது வந்து போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து வகுத்தலை செய்யணும். ஸோ 400 20ஆல் வகுக்கிறோம். ஸோ 400 20ஆல் வகுத்தோம்னா 20. அடுத்தது ப்ளஸ் 70. அதே போல் 90 30ஆல் வகுத்தீங்கன்னா 3 தடவை வரும். ஸோ அப்போ மைனஸ் 3. சரி, அடுத்தது வந்து பெருக்கல், போர்ட் மாஸ் ரூலில் பெருக்கல் 60 20 பெருக்கணும் 1200 ப்ளஸ் 70 மைனஸ் 3 1270 வரும். அதில் 3 கழிச்சிங்கன்னா 1267. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் செய்யணும். இந்த கணக்கில் ப்ராக்கெட் கிடையாது. அடுத்தது ஆஃபும் கிடையாது. அடுத்தது டிவிஷன் இருக்குது, அதனால் டிவிஷன் ஃபஸ்ட்டு செய்கிறீங்க. அது முடித்ததுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் செய்கிறீங்க. அது முடித்ததுக்கப்புறம் கூட்டல் அடிஷன் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து மைனஸ் சப்ட்ராக்ஷன் வந்து செய்கிறீங்க. அவ்வளோதான். அடுத்தது 4 இலக்க எண்களினுடைய எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 இலக்க எண் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 4 இலக்க எண் அப்படின்னா 1000லிருந்து ஆரம்பித்து 9999 அப்படின்னு வரும். சரி, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 8999 அப்படின்னு சொல்லி வரும். வரக்கூடிய வித்தியாசத்து கூட 1 கூட்டிக்குவாங்க. ஸோ 1 கூட்டினீங்கன்னா 9000. அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 2012 ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் 2009 ஜனவரி 16 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஜனவரி 16. 2009 ஜனவரி 16. சரி, இப்போ இங்கே வருஷ கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரி, 2009 மொத்தம் வந்து எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னா 365 நாட்கள் இருக்கும். இந்த 365 இந்த 16 கழிச்சிருங்க. ஜனவரி 16 கழிச்சிருங்க. ஸோ கழிச்சின்னா 5ல் 6 போச்சுன்னா 9, 5ல் 1 போச்சுன்னா 4, அடுத்தது 3, 349. அப்போ 2009 வருஷத்தில் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 349 நாட்கள். சரி, 2010ன்றது சாதாரண ஆண்டு. சாதாரண ஆண்டுன்றதுனால 365. அடுத்தது 2011 அதுவும் வந்து சாதாரண ஆண்டு, அதனால் 365. அடுத்தது 2012 அவங்க கேட்குறது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஜனவரி 16 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் அது 16 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 16 வரைக்கும் கூட்டிக்கிறீங்க. ஸோ 9 5 14, 14 5 19, 19 6 25, மீதி 2, 2 1 3, 3 6 9, 9 6 5, 5 4 19, மீதி 1, 3 9 1 10, 1095 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதாவது இந்த 2 தேதிகளுக்கும் உள்ள நாட்கள். ஓகேவா? 1095. இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்றதுனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் மீதி என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 1095. ஸோ 7ஆல் வகுத்தீங்கன்னா 1 7 7, மீதி 3 39, 7 35, மீதி 4 45, 6 42. ஸோ மீதி வந்து 3 அப்படி வந்து கிடைக்குது. சரி, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2012 ஜனவரி 16 அதுதான் கொடுத்துருக்குறாங்க. 2012 ஜனவரி 16 வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 2012 ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
சரி 2012 கொடுத்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய தேதி கேட்குறாங்க 2009 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் என்ன செய்யணும், அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து முன்னாடி போகணும். எத்தனை நாள் முன்னாடி போகணும்? 3 நாள் முன்னாடி போகணும். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி என்ன இருக்குது? வியாழன். வியாழனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? புதன். புதனுக்கு முன்னாடி இருக்குது செவ்வாய். 3ஆவது நாள் இல்லையா? 1 2 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து செவ்வாய். ஓகேவா? ஆன்சர் வந்து செவ்வாய். அவ்வளோதான். இங்கே வந்து ஆக்சுவலாக உண்மையான டேட் வந்து கொடுக்கல அவங்க, அதாவது உண்மையான டே வந்து கொடுக்கல. கேலண்டரில் வந்து 2012 ஜனவரி 16 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக வராது, வேறு ஏதாவது கிழமை வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். சரி, அடுத்தது செய்தித்தாள் அப்படின்றத நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதை வந்து மேகசின் அப்படின்னு சொல்லுவோம். மேகசின் அப்படி, மேகசின்னா இதழ். அப்போ ஈன்றது மின்னு, அப்போ மின் இதழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஜனா என்பவர் வடக்கு நோக்கி 22.2 மீட்டர் நடந்து, இப்போ இதுக்கு வந்து திசைகள் சார்ந்த கணக்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு டயக்ராம் வந்து போடணும். ஸோ டைரக்ஷன் சம்மில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். மேலே இருக்கிறது நார்த்து, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஈஸ்ட்டு, கீழே இருக்கிறது வந்து சவுத்து, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட்டு. சரி, இப்போ வடக்கு நோக்கி அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படி மேல் நோக்கி போகிறாங்க. வடக்கு நோக்கி 22.2. அதுக்கப்புறம் இடதுபுறமாக திரும்பி, இடதுபுறம்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. ஸோ அப்போ இடதுபுறமாக இந்த சைடு வரும். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா 40.6. இடதுபுறமாக திரும்பி 40.6. மீண்டும் இடதுபுறமாக திரும்பி 22.2. ஸோ இதான் இடதுபுறமாக திரும்பி 22.2. இறுதியாக வலதுபுறம் திரும்பி 40.6. வலதுபுறம்னா கடிகார முள் திசை, அப்போ இந்த திசையில் வரும். இது வந்து 40.6. அப்படின்னா அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த திசை, ஓகேவா? இது 40.6ன்றதுனால இதுவும் 40.6 தான். ஓகேவா? ஏன்னா மேலே வந்து 40.6 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு செவ்வக மாதிரி வரும். ஸோ அதனால் மேலே 40.6ன்றதுனால கீழே 40.6 தான். ஸோ அப்போ 40.6ஐயும் 40.6ஐயும் கூட்டினீங்கன்னா 81.2. இதான் வந்து ஆரம்ப இடத்துல வந்து இறுதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள தொலைவு அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது வேறுபட்டதை தேர்ந்தெடு. 101, 109, 117, 103. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 117 அப்படின்றது என்னன்னா 3ஆல் வந்து வகுப்படுது. ஸோ மற்றதெல்லாம் வந்து 3ஆல் வகுபடலை. அதனால் இதான் வந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 9ஆல் வகுபடும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களினுடைய கூடுதல் யாது? சரி, இப்போ ஒரு ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆல் வகுபடக்கூடிய எண்களெல்லாம் கூட்டினா வரக்கூடிய விடை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து 9ஆல் வகுபடும். சரியா? இந்த லாஜிக் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது 9ஆல் வகுபடுது அப்படின்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னா அதுதான் விடை. ஆனால் 2க்கு மேற்பட்ட விடையில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து 9ஆல் வகுபடுது அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரியா? சரி, இப்போ இங்கே இலக்கங்களை கூட்டி பாருங்கள். 61, 376 இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 6 1 7, 7 3 10, 10 7 17, 17 6 23 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 23ன்றது 9ஆல் வகுபடாது. அப்போ இந்த எண் வந்து விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, 7227, 7 2 9, 9 2 11, 11 7 18. ஓகேவா? அப்போ இது வந்து 9ஆல் வகுபடுது. ஓகேவா? சரி, அடுத்தது 55350. 5 5 10, 10 3 13, 13 5 18, 18 0 18 தான். அப்போ இதுவும் வந்து 9ஆல் வகுபடுது. ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, 1024, 1 2 3, 3 4 7 வருது. ஓகேவா? அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ இந்த 2 நம்பரில் எது வந்து ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகேவா? சரி, இப்போ 3 இலக்க இயல் எண்கள் வந்து எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா 100லேருந்து ஆரம்பித்து 999 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதில் 9ஆல் வகுபடக்கூடிய எண்களெல்லாம் வந்து நீங்கள் கூட்டணும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதோட அதிகமாக தான் இருக்கும்.
அதனால் வந்து இதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நான் சொன்ன கான்செப்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. சரி, இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து 9ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 108, அடுத்தது 117. ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 999. ஸோ இது வந்து 9ஆல் வகுப்படுது. ஸோ அப்போ இது வந்து கூட்டுத்தொடர். ஸோ கூட்டுத்தொடர்னும் போது ஏ வந்து முதல் எண் வந்து 108, அடுத்தது டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. சரியா? லாஸ்ட் எண் வந்து 999. சரி, இப்போ n கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ 999 மைனஸ் ஏ வந்து 108, டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9, அடுத்தது ப்ளஸ் 1. ஸோ 9ல் 8 போச்சுன்னா 1, அடுத்தது 9, அடுத்தது 8. 9ல் 1 போச்சுன்னா 8 டிவைடட் பை 9 ப்ளஸ் 1. சரி, 9 9 81, மீதி 8 81, 9 9 81 ப்ளஸ் 1. ஸோ அப்போ n வந்து 100 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, Sn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். இது வந்து ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து Snனா n டேர்ம்ஸ், சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஸோ n வந்து 100. ஓகேவா? 100 2ஆல் வகுத்தீங்கன்னா 50. a ப்ளஸ் எல் 108ஐயும் 999ஐயும் கூட்டுங்க. 9 8 17, அடுத்தது 9 1 10, 9 1 10 11, 1107 இன்ட்டு 50. ஸோ 5ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னா 5 35, I1 5, அடுத்தது I1 5, ஒரு சைபருக்கு சைபர். ஸோ அப்போ 55,350 அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 31 முதல் 50 வரை உள்ள பகு எண்களினுடைய எண்ணிக்கை காண்க. இப்போ 31 முதல் 50 வரை ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ 31, 32, 33, 34, 35, 36, 35, 36, 37, 38, 39, 40. அடுத்தது 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. சரி, இப்போ பகு எண்கள் அப்படின்னும் போது 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது தான் வந்து பகு எண்கள். சரி, இப்போ 2னுடைய மடங்குகள்லாம் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48, 50. அடுத்தது 3னுடைய மடங்களாக ரவுண்ட் பண்ணிடலாம். 33, 36, 39, 42, 45, 48 இதெல்லாம் 3னுடைய மடங்குகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5னுடைய மடங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிடலாம். 35, 40, 45, 50. ஓகேவா? அடுத்தது 7னுடைய மடங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிடலாம். 7னுடைய மடங்கு வந்து 49. ஓகேவா? சரி, இப்போ இது எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ரவுண்ட் பண்ணியிருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இதெல்லாம் வந்து பகு எண்கள். 15 பகு எண்கள் இருக்குது. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பகா எண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்தது 30 பொருட்களினுடைய வாங்கிய விலையானது 40 பொருட்களினுடைய விற்ற விலைக்கு சமம் அப்படின்னா லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. சரியா? அதாவது 30 பொருட்களை வந்து வாங்கிய விலை வந்து எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா 40 பொருளை விற்றாதான் கிடைக்குதாம். அப்போ என்ன அர்த்தம்னா நஷ்டம்தான் அர்த்தம். ஓகேவா? 30 பொருளை வாங்கும்போது அதோட கம்மியான பொருளை விற்றாலே வந்து நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா லாபம்னு சொல்லலாம். ஓகேவா?
ஆனால் வந்து இங்கே 30 பொருளினுடைய வாங்கிய விலை வந்து 40 பொருளை விற்றாதான் வந்து சமமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ நமக்கு நஷ்டம்தான். அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். சரி, இதுக்கு ஷார்ட்கட் வந்து 100 இன்ட்டு ஓகேவா 30 40 ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 10 டிவைடட் பை 40 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சைபருக்கு சைபர் கேன்சல் பண்ணிவிடுங்க. 100 4ஆல் வகுத்தா 25. அப்போ 25% வந்து நஷ்டம். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் விடுபட்ட எண் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை பாருங்களேன். இங்கே 21 இருக்குது, இங்கே 42 இருக்குது, 2 மடங்கு. அதே போல் இங்கே 16 இருக்குது, 32 இருக்குது. 16னுடைய 2 மடங்கு தான் 32. இங்கே 14 இருக்குது, இங்கே 28 இருக்குது. ஓகேவா? 2 மடங்கு. அப்போ இங்கே 78 இருக்குன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா, ஒன்று 78னுடைய மடங்காக இருக்கும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய நம்பரினுடைய 2 மடங்கு வந்து 78ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் 39 தான் இருக்குது. அதனால் இங்கே 39 இருந்தால் தான் அதனுடைய 2 மடங்கு வந்து 78 வரும். அதனால் 39 தான் வந்து ஆன்சர். அடுத்தது 63வது கொஸ்டினுக்கு வந்து மீப்போவா காண்க, அதாவது HCF வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா a³ b⁴ அது வந்து டைப்பிங்கில் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஓகேவா? ஸோ 35 a³ b⁴ இதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து 77 ab⁵ c². அடுத்தது 49 a² b⁴ c. ஓகேவா? ஸோ அப்போ இது மூணுத்துக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நம்பர் பாருங்கள், 35 77 49. ஸோ 35 வந்து 5 × 7ன்னு எழுதலாம். 77 வந்து 11 × 7ன்னு எழுதலாம். 49 வந்து 7 × 7ன்னு எழுதலாம். ஸோ மூணுத்துலேயும் வந்து பொதுவாக இருக்கிறது என்னென்னா 7 தான். ஓகேவா? அதனால் நம்பர் வந்து 7 அப்படின்னு வரும். நம்பர் 7ன்னு வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். சரி, அடுத்தது பொதுவாக இருக்கிறதுல அடுக்கு சின்னதை எடுத்துக்கணும். a⁴ a² அடுக்கு சின்னது என்னென்னா a⁴1, அதனால் a மட்டும் வரும். அடுத்தது b வந்து இங்கே ⁴ இருக்குது, இங்கே ⁴ இருக்குது, இங்கே ⁴ இருக்குது. எது சின்னதுன்னா b⁴, அதனால் b⁴ எழுதிக்கிறோம். c வந்து இதில் கிடையாது, ஃபஸ்ட்டு இதில் c கிடையாது, பொதுவாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான் வந்து அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 64வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் CAM என்பது 31135 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் லைக் என்பது அதே குறியீட்டு மொழியில் எப்படி குறிப்பிடப்படும்? சரி, சி வந்து 3வது எழுத்து, A to Zல சி வந்து 3வது எழுத்து, ஏ வந்து முதல் எழுத்து, எம் வந்து 13வது எழுத்து, இ வந்து 5வது எழுத்து. அப்போ அந்த பொசிஷன் ஆஃப் த லெட்டர் வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ லைக் அப்படின்றதுல எல் வந்து 12வது எழுத்து, ஐ வந்து 9வது எழுத்து, கே வந்து 11வது எழுத்து, இ வந்து 5வது எழுத்து. ஸோ அப்போ இதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 65. பின்வரும் 5ல் 4 குறிப்பிட்ட முறைமையில் ஒரு குழுவாக அமைந்துள்ளன. குழுவில் இருந்து விலகி உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கூலு, செயலர், சோல்ஜர், டீச்சர், அம்பையர். இந்த செயலர், சோல்ஜர், டீச்சர், அம்பையர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி. சரியா? ஒரு மனிதன் வேலை செய்யும் பொழுது அந்த பதவியினுடைய பெயரை வந்து குறிக்குது. ஆனால் ஸ்கூல்ன்றது அப்படி கிடையாது. அதனால் ஸ்கூல் தான் வந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த 66வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அதாவது உறவுமுறை கணக்குகள் தான், கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்கிறாங்க. சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா A4B அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து தொடர்ந்து வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். A4B அப்படின்னா A என்பவர் B இன் தாய். ஓகேவா? A4B அப்படின்னா A என்பவர் B இன் தாய். இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது A3B எனில்
3b அப்படின்னா a என்பவர் b-னுடைய தந்தை. b-னுடைய தந்தை. அடுத்தது a5b என்பது a5b என்பது a என்பவர் b-னுடைய மகன். a என்பவர் b-னுடைய மகன். a7b அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? a என்பவர் b-னுடைய மகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இங்க இருக்கு. P3Q 3R 7S. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த P3Q எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த இடத்துல இந்த கண்டிஷன் A3B அந்த மாடலில் இருக்கு அப்படின்னா என்ன சொன்னோம்? A என்பவர் B-யின் தந்தைன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதில் இருந்து P என்பவர் Q-னுடைய தந்தை அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த Q3R அதை எடுத்துக்கோங்க. Q3R அப்படின்னும் போது அதுவும் அதே தான். Q என்பவர் R-னுடைய தந்தை. அடுத்தது R7S இதை எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாடலில் இருக்கு. A7Bயில் இருக்கு இல்லையா? அப்போ R என்பவர் S-னுடைய மகள். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, எஸ்ஸுக்கு பி என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த எஸ்ஸுக்கும் இந்த பிக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பின்ற இடத்துல உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ பி என்பவர் கியூவினுடைய தந்தை அப்படின்னா கியூ யாருன்னா உங்கள் மகனை வந்து குறிக்குது. ஓகேவா? கியூன்றது உங்களுடைய மகன். அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பின்ற இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்றது நீங்கள். அப்போ கியூன்றது யார் அப்படின்னா உங்களுடைய மகன். சரி, கியூ என்பது யார் அப்படின்னா ஆரினுடைய தந்தை. ஓகேவா? அப்போ ஆர் வந்து யார் வருது அப்படின்னா உங்களுடைய பேரனாக வருது. உங்களுடைய பேரன். சரி, ஆர் என்பது யாருன்னா எஸ்ஸினுடைய மகள். ஓகேவா? எஸ்ஸினுடைய மகள் அப்படின்னும் போது எஸ் வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா மருமகளாக வருது. சரி, அப்போ எஸ்ஸுக்கும் பிக்கு என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாமனார். பின்றது மாமனார், எஸ்ன்றது மருமகள். அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து 2 முக்கோணங்கள் இருக்குது. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கோணம் இருக்குது. ஸோ அப்போ மொத்த முக்கோணங்கள் வந்து 4. அப்போ இந்த ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை இந்த ஆப்ஷனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது முக்கோணங்கள் கேட்குறாங்க. முக்கோணங்கள் வந்து 4 தான். சரி, சதுரங்கள் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 சதுரங்கள், மொத்தமாக 1 5 சதுரங்கள் இருக்குது. அப்புறம் இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். அப்போ மொத்தம் வந்து 7 சதுரங்கள் இருக்குது. ஸோ அப்போ 4,7 தான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 68. இத்தொடரில் அடுத்து வர வேண்டிய எண்ணை கண்டறியவும். 17 3 20 3 கூட்டியிருக்கிறாங்க. அடுத்தது 20 கூட 6 கூட்டினா 26, 26 கூட 12 கூட்டினா 38, 38 கூட 24 கூட்டினா 62. அப்போ 2 2 பெருக்கி அதுக்கப்புறம் கூட்டியிருக்காங்க. 3 2 பெருக்குனா 6, 6 2 பெருக்குனா 12, 12 2 பெருக்குனா 24. ஸோ அப்போ 24 2 பெருக்குனா எவ்வளோ? 48.
ஸோ அப்போ 62ஐயும் 48ஐயும் கூட்டுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 110 அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஏ பக்கம் கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு மற்றும் ஏ பக்கம் கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுகளினுடைய விகிதம் என்ன? சரி, கனசதுரத்தினுடைய கன அளவு வந்து ஏ கியூப். அடுத்தது சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு வந்து √3/4 ஏ ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்குள்ள விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடலாம். இதில் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் வெறும் ஏ மட்டும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா √3/4 வரும். அடுத்தது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4a √3 அப்படின்னு வரும். ஸோ அதான் வந்து ஆன்சர். அடுத்தது சசி ஒரு வீட்டை 27,75,000க்கு வாங்கினார். பின்பு உட்புறங்களை 2,25,000க்கு அழகுபடுத்தி அதை 20% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டினுடைய விலை என்ன? சரி, இது வந்து வாங்கிய விலை, இது வந்து அழகுபடுத்தின விலை. ரெண்டுத்தையும் கூட்டினா தான் அடக்க விலை கிடைக்கும். ஸோ அப்போ அடக்க விலை வந்து ரெண்டுத்தையும் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஆகிடும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா 20% லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ அப்போ இதில் 20% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/100. 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிடைக்கும். ஓகேவா? சாரி, 6 லட்சம் கிடைக்கும். சரி, அப்போ இந்த 6 லட்சத்தையும் இந்த 30 லட்சத்தையும் கூட்டினா 36 லட்சம், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். அடுத்தது நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கல்கள் எத்தனை தேவை? சரி, இப்போ செங்கல் வந்து சைஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சுவருடைய சைஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மீட்டரில் கொடுத்துருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றிக்குவோங்க. 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். அப்போ 3 மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பெருக்கல் 5 மீட்டர், அப்புறம் 60 மீட்டர் இல்லையா? ஸோ அப்போ 60 பெருக்கல் 100, அடுத்தது 5 பெருக்கல் 100. ஓகேவா? இது வந்து சுவரினுடைய கன அளவு. சுவர்ன்றது பார்த்தீங்கன்னா கனசெவக வடிவத்தில் இருக்குது. கனசெவகத்தினுடைய கன அளவு வந்து LBH. மூணுத்தையும் பெருக்கிக்கணும், அவ்வளோதான். அதை வந்து சென்டிமீட்டராக மாற்றிருக்கிறேன். டிவைடட் பை இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 30, 15, 20. ஓகேவா? ஸோ 30, 15, 20 அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சுருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஓகேவா? 1 லட்சம் வரும். அப்போ 1 லட்சம் செங்கற்கள் வந்து தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சுருக்குக 17 கியூபு ப்ளஸ் 22 கியூபு மைனஸ் 39 கியூபு. ஓகேவா? சரி, 17 கியூப் கண்டுபிடிங்க. 17 3 முறை பெருக்குங்க. அப்புறம் 22 கியூபு அதை கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் கூட்டிக்குவாங்க. கூட்டிட்டு 39 கியூபு கண்டுபிடிச்சு கழிங்க. ஸோ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு -14,586 வரும். அவ்வளோதான். அடுத்தது 36ஐ எவ்வாறு பகாயன்களின் பெருக்கலாக எழுதலாம்? சரி, இப்போ பெருக்குனா எது 36 வருதுன்னு பாருங்கள். இந்த மூணாவது ஆப்ஷன் 2 2 4, 4 3 12, 12 3 36. அதே சமயத்தில் 2 3 பகாயன்கள் தான். அதனால் இதான் வந்து ஆன்சர். அடுத்தது எக்ஸின் 100% ஆனது. எக்ஸின் 100% அப்படின்னா எக்ஸு பெருக்கல் எக்ஸினுடைய 100%னா வெறும் எக்ஸுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சரி, அப்போ வெறும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸினுடைய 100%னா எக்ஸு. ஒய்யினுடைய 50% அப்படின்னா 50%னா 50/100. ஓகேவா? சரி, இப்போ ரெண்டுத்துக்குள்ள விகிதம் கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த 50 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 1/2 வரும். ஓர் 50 50, ஈர் 50 100. அப்போ y/2ன்னு வரும். ஓகேவா? இந்த ஒய்யை வந்து இந்த சைட் கொண்டு வந்துடலாம். x/y = 1/2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1:2. அவ்வளோதான். 1/2 வந்து பின்ன வடிவம், 1:2ன்றது விகித வடிவம். அவ்வளோதான். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே வந்து W வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த எக்ஸ் அடுத்த லெட்டர் XY நடுவில் கொடுத்துருக்குறாங்க. இசட்டை வந்து ஃபஸ்ட்டு லெட்டராக போட்டிருக்கிறாங்க.
அதே போல் ஆர் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, எஸ்டி அதுக்கப்புறம் போட்டுக்கிறாங்க, யூ வந்து போட்டுக்கிறாங்க. அதே மாடலில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஹெச் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐஜே இங்கே போட்டிருக்கிறாங்க, கே வந்து முதல்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ கேஐஜேஹெச் இதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது அப்படின்னா இங்கே இருக்குது, இரு வாத்துகளுக்கு முன்னால் இருக்குது அப்படின்னா மீதி ரெண்டு கீழே இருக்குன்னு அர்த்தம். சரி, அதே வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது. இப்போ இந்த வாத்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஓகேவா? இந்த வாத்து வந்து இரு வாத்துகளுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை வாத்து இருக்குது அப்படின்னா 5 வாத்துகள் இருக்குது, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பின்வரும் படத்தில் கேள்விக்குறியுள்ள இடத்தில் வரும் எண்ணை காண்க. சரி, இப்போ மொதல் படத்தில் 25, 19, 18 இருக்குது வெளியில், அது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 25, 19, 18. ஸோ கூட்டினா வந்து 52 வருது. அடுத்த படத்தில் 13, 32, 14. இதை கூட்டி பாருங்கள், 49 வருது. ஸோ அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா இந்த 16, 17, 40. 16, 17, 40 எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 6 7 13, மீதி வந்து 6, ஓகேவா? 16, 17, 40 ஆக்சுவலாக வந்து 73 வரணும். 73 தான் வந்து ஆன்சர். ஆக்சுவலாக இதில் வந்து 9 5 14, 14 8 22, மீதி 2, 2 2 4 5 6, 62 வருது. ஆக்சுவலாக இதை கூட்டினா வந்து 62 வருது. அதே போல் 3 2 5, 5 4 9, 3 1 4 5, இதை கூட்டினா வந்து 59 வருது. ஓகேவா? இப்போ 62ல் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ள 52 கொடுத்துருக்காங்க, ஒரு 10 குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் 59 அப்படின்னா 10 குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் நமக்கு இதை கூட்டினா 73 வருது. இதை கூட்டினா 73 வருது. 73ல் 10 குறைச்சி 63 தான் ஆன்சர், ஓகேவா? கொஞ்சம் வந்து பாருங்கள், நம்ம டக்குன்னு வந்து கூட்டும் பொழுது எல்லாத்தையும் கூட்டினா உள்ளே இருக்கக்கூடிய எண் வரும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குது இல்லையா? அந்த லாஜிக் பிரகாரம் டக்குன்னு நம்ம அதுக்கு போயிட்டோம். ஆனால் கூட்டி வரக்கூடிய விடையிலிருந்து 10 கழிச்சு தான் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வெவ்வேறான 5 பொருட்கள் ABCDE ஆகியவற்றை 1 2 3 4 5 என குறிக்கப்பட்ட பெட்டிகளில் வைக்க வேண்டும். B மற்றும் E ஆகியவற்றை ஒன்றாக வைக்க முடியாது எனில் பொருள் வைக்கப்படாத பெட்டிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பியும் ஒன்றா வைக்க முடியாதான். அப்போ பியை தனியாக ஒரு பெட்டியில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் வந்து ஈயை வந்து தனியாக ஒரு பெட்டியில் வச்சுருங்க, ஓகேவா? பியை தனியாக ஒரு பெட்டியிலையும் ஈயை தனியாக ஒரு பெட்டியிலையும் வச்சுருங்க, சரியா? மீதி இருக்கிற ACD இருக்கு இல்லையா, அதை வந்து பி கூட வச்சுருங்க. அப்போ இது ஃபுல்லாக ஒரு பெட்டியில் வச்சிடலாம், இது ஒரு பெட்டியில் வச்சிடலாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய பெட்டி எவ்வளோ? 3 பெட்டி வந்து இருக்குது. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டியில் 5 ஆண்டுகளில் 10,400 ஆகவும் 3 ஆண்டுகளில் 9,440 ஆகவும் இருந்தது எனில் ஒரு வருடத்திற்கான வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 5 ஆண்டுகளில் 10,400. ஸோ 5 ஆண்டுகளில் 10,400. அடுத்தது இதே வந்து 3 ஆண்டுகளில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,440. சரி, அப்போ அந்த கழிக்கும் போது 2 ஆண்டுக்குரிய வட்டி நமக்கு கிடைக்குது. 3 வருஷத்தில் 9,440, 5ஆவது வருஷத்தில் 10,400 மாறுது அப்படின்னா இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னா 0, 10ல் 4 போச்சுன்னா 6, 13ல் 4 போச்சுன்னா 9, ஓகேவா? ஸோ 960 ரூபா நமக்கு வட்டி கிடைக்குது. சரி, அப்போ 2 ஆண்டுக்கு வட்டி அப்படின்னா அதிலிருந்து 1 ஆண்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். 1 ஆண்டுக்கு வட்டி வந்து 480. சரி, அப்போ 3 ஆண்டுக்கு வட்டி எவ்வளோன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம் இல்லையா? 0, 6 8 14, மீதி 1, 9 4 13, 14. ஸோ இது வந்து 3 ஆண்டுக்கான வட்டி.
சரி, நமக்கு 3 ஆண்டு முடிவில் எவ்வளோ கிடைக்குது? 9440 ரூபா கிடைக்குது. அப்போ 3 ஆண்டு வட்டி எவ்வளோ? 1440. அப்போ கழிச்சிட்டோம்னா நமக்கு அசல் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 8000 ரூபாய் அசல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ 8000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னா 480 ரூபா கிடைக்குது. அப்போனா எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 8000ல் எத்தனை சதவீதம்? x/100 = 480 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதில் இருந்து எக்ஸ் வேணும்னா இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிருங்க. இந்த 480 80ஆல் வகுத்தீங்கன்னா 6 வரும். ஸோ அப்போ x = 6%. அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு வேலையை 4 ஆண்கள் 15 நாட்களிலும் 10 பெண்கள் 8 நாட்களிலும் முடிக்கிறார்கள். ஆண் மற்றும் பெண்ணினுடைய வேலைத்திறன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ 4 ஆண்கள் 15 நாட்கள்னா 15 60. 10 பெண்கள் 8 நாட்கள் அப்படின்னா 80. ஓகேவா? சரி, வேலைத்திறன் அப்படின்னும் போது நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 80:60. ஸோ இதை பண்ணும்போது 4 20 80, 3 20 60. ஸோ அப்போ 4:3. அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள் 11ல் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். சேனலோடு இணைந்திருங்கள். தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று வெற்றியடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.